இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய அன்பும் இரக்கமும் தயவும் நம் ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கிருபையையும் தயையும் பெற்றவர்களால் இந்த பூமியில் எதையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபையும் தயவும் நம் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபை பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். கிருபையை பெற்றவர்கள், கிருபையை பெற்று அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவரால் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறியே தீரும் என்பதுல சந்தேகமில்ல. இன்றைக்கு உங்க மனதுல என்ன சந்தேகம் இருந்தாலும் ஒண்ணு நீங்க புரிய வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் கிருபை பெற்றவர்கள். கிருபை பெற்றவர்களை அவருடைய தூதர்கள் சூழ அவர் பாதுகாக்கிறார். கிருபை பெற்றவர்களுக்கு அவராலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். கிருபை பெற்றவர்கள் எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவன் சொல்லி பார்க்கிறோம். இந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாவற்றையும் சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பரிபூரணமான சுதந்திரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எதையும் இந்த உலகத்துல நம்ம பெறுவோமா மாட்டோமா அப்படிங்கிற சந்தேகமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவருடைய அனாதி சிநேகம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் அவர் நம்மை இழுத்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவர்கள். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் அவருக்கு சொந்தம் என்பதை நாம் உணர்வோம் என்றால் இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் வாய்க்காலாய் இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. எதெல்லாம் நம்ம பிடிச்சு வச்சிருக்கிறோமோ அங்கதான் ஃப்ளோவை பார்க்க முடியாது. அவருடைய ஃப்ளோ நம்ம மேல அது தாராளமா இருக்கும் பொழுது நம்மிலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். எதெல்லாம் நம்ம பிடிச்சு வச்சிருக்கிறோம் அவர் நமக்குள்ள அந்த ஃப்ளோவை நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்குள்ள தன்னுடைய ஜீவனை அவர் ஊற்ற முடியாதபடி எதெல்லாம் நம்ம ஹோல் பண்ணி டைட்டா பிடிச்சு நம்ம போராடி கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் இன்னைக்கு லூஸ் பண்ணிட்டு, அப்பா என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் உம்முடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் விலையேற பெற்ற சத்தியங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிற தேவன் நம்ம எத்தனையோ மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள், போராட்டங்கள், பயங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு விசேஷமான ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பலருக்கு தெரிந்த காரியமா கூட இருக்கலாம். ஆனா இதை இன்னும் ஆழமாய் கற்கும் பொழுது நம்முடைய வெளிச்சம் நம்முடைய இருதயத்துல எந்த பகுதியிலலாம் வெளிச்சம் ஏற்படாத பகுதிகள்ல இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு வெளிச்சத்தை அவர் கொடுப்பார் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்காக நம்ம தியானிக்கும்படி எதை நம்ம ஆழமா நம்ம தியானிக்க போறோம்னா ஆவி, ஆத்துமா, சரீரம் இத குறித்து பாட்டா நம்ம தியானிக்க போகிறோம். இத தியானிக்கும் பொழுதே பல விஷயங்கள் உங்களுக்கு வெளியரங்கமாகும். பல காரியங்களிலிருந்து நீங்க விடுதலை பெறுவீங்க. எதெல்லாம் நீங்க போராடிட்டு இருந்தீங்களோ அதுல இருந்தெல்லாம் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க முடியும். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே
உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ இந்த சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய எந்த பகுதியெல்லாம் பரிசுத்தமாகிறதாம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகிறதாம். அப்போ இங்க முதல்ல அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை சமாதானத்தின் தேவன். இந்த சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த 3 பகுதிகளும் பரிசுத்தமாய், குற்றமற்றதாய் அவர் காக்கிறார் என்றால், முதல்ல இந்த 3 பகுதிகளையும் அவரிடத்துல ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் 3ஐயும் அவரிடத்துல எப்போ ஒப்புக் கொடுக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமாய் மாறும். சரி, இப்போ இந்த காரியத்த குறித்து நம்ம முன்பு தியானித்திருக்கிறோம். சமாதானத்தின் தேவன். இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு வரல. ஆனா ஆவியானவர் சில காரியங்களை இங்கே சிலருக்கு சொல்ல விரும்புகிறார். சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். இப்போ இந்த சமாதானத்தின் தேவன் எப்ப நம்ம கூட இருக்கிறாருங்கிறத நம்ம பிலிப்பியர்ல பார்க்க முடியும். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். ஒரே ஒரு நிமிஷம். அதுல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் வசனத்துல இருந்து நான் சில வசனங்கள நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். முதல்ல பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிற ஒரு காரியம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருங்க. அத மறுபடியும் அவர் சொல்லுகிறார். 2 முறை அத ரிப்பீட் பண்றாரு. ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் அண்ட் அகைன் ஐ சே ரிஜாய்ஸ். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். 2 தடவ சந்தோஷமா இருங்கள்னு சொன்னவரு, அடுத்தது என்ன சொல்றாரு? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நம்முடைய இருதயத்துல இருக்கக்கூடிய அந்த சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியும்படியாக இருக்கணும். வெளியில ஒண்ணு, உள்ளுக்குள்ள ஒண்ணு, வீட்ல ஒண்ணு அப்படி இல்ல. எல்லா மனுஷருக்கும் நம்முடைய சாந்த குணம் தெரிந்திருக்க வேண்டுமாம். அடுத்ததா அவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்தும் கவலைப்படாம, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எத பத்தியும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஜெபிக்க போகும் பொழுதே நமக்கு கவலையோட ஜெபிக்க போறோம். ஜெபிச்சுட்டு திருப்பி கவலையோட திரும்பி வர்றோம். வசனம் சொல்லுது, போகும் பொழுதே நீங்க கவலைப்படாம போங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க நம்ம தெரியப்படுத்துறதா வேலை. அவருக்கு தெரியாமல் எதுவும் இல்ல. ஆனா நம்ம இருதயம் சமாதானத்தோடு காக்கப்படும்படிக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சரி, இப்போ நம்ம போறோம், ஆண்டவர்ட்ட போறோம், ஆண்டவருடைய சமூகத்துல போறோம். அங்க கவலைப்படாம போறோமானா இல்ல. சரி, கவலையோட போறோம். ஆனா போயிட்டு வந்த பிறகாவது கவலை இல்லாம இருக்கிறோம்னா அதுவும் இல்ல. காரணம் என்னன்னா, அவர ரியலாவே நம்ம பார்க்கல. என்னை படைத்தவரிடத்துல நான் போகிறேன். என் தகப்பனிடத்துல நான் போகிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனிடத்துல நான் போறேன்.
அவர்கிட்ட நான் எல்லாவற்றையும் நான் சொல்லுவேன். என் அப்பா எனக்காக யாவையும் செய்வார்ங்கிறத நம்மளால ரியலா பார்க்க முடியல. அவரை தேடுகிறவர்கள் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம ஒரு காரியத்த அவர்ட்ட கொண்டு போறோம்னா, நம்ம அந்த பிரேயர விட்டு வெளியில வரும்பொழுது, அவருடைய சமூகத்த விட்டு நம்ம வெளிய அந்த அந்த காரியங்கள் எல்லாம் சொன்ன பிறகு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அவர ரியலா பார்த்தோம்னா, அவர்ட்ட கொடுத்துட்டோம்னா, நம்முடைய இருதயம் தேவ சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும். இங்க வசனம் சொல்லுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நான் போறேன், எங்க அப்பா கிட்ட போறேன், எங்க அப்பாட்ட கொடுக்கிறேன், எங்க அப்பா இதை பார்த்துக் கொள்ளுவார். அப்படிங்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்கிறதா? இன்னைக்கு எதுக்காக நான் இத சொல்றேன்னா, இந்த சமாதானத்தின் தேவன் தான் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்குகிறவர். இந்த சமாதானத்தின் தேவன் எப்பொழுது நம்ம கூட இருக்கிறார்ங்கிறத நம்ம தியானித்தோம்னா தான் இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்த குறித்து நாம் இன்னமும் ஆழமாய் அறிய முடியும். வசனம் சொல்லுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அடுத்ததா பவுல் சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ? உண்மை எது? அவரது சத்தியம், அவரது வார்த்தை மாத்திரம்தான் உண்மை. அதை தவிர உலகத்துல இருந்து மனுஷங்க கொடுக்கிற ரிப்போர்ட், உலகத்துல இருந்து வருகிற தகவல்கள், நம்முடைய 5 சென்சஸ் நமக்கு கொடுக்கிற தகவல்கள், மற்ற மனிதர்கள் மூலமாய் நமக்குள்ள வருகிற தகவல்கள், இது எல்லாமே பொய், இது எல்லாமே மாயை. அவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? அதுதான் நிஜம். என் சூழ்நிலையை குறித்து அவர் என்ன சொல்றாரு? அவர் வார்த்தை என்ன சொல்லுது? அதுதான் நிஜம் என்று நம்ப வேண்டும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கண்டும் கேட்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். முதல்ல எதை சிந்திக்கணும்னு சொல்றாரு. இததான் சிந்தித்துக் கொண்டே இருக்கணுமா? அடுத்ததா என்னிடத்துல கற்றவைகள் கேட்டவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட எப்ப இருக்கிறாரு? அவருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும் பொழுது, அவருக்குள்ள எப்பொழுதும் நம்ம மகிழ்ந்து களி கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது, என் அப்பா இருக்கிறார், என் அப்பா எல்லாவற்றையும் எனக்காக செய்வார்னு சொல்லி நம்ம நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, நமக்கு என்னெல்லாம் கவலை இருக்கு, என்னெல்லாம் பாரம் இருக்குதோ, நான் அங்க போகும் பொழுதே நான் என் அப்பாட்ட சொல்ல போறேன். என் அப்பா இதை எனக்காக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் போகும் பொழுது, நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கும் பொழுது, தேவ சமாதானம் நம் இருதயத்தை நிரப்பும். எதை சிந்திக்கணும், எதை செய்யணும், இதை நம்ம அத அழகா நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறாராம். இந்த சமாதானத்தின் தேவன் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் அவர் என்ன செய்கிறாரா? பரிசுத்தமாக்குகிறார், குற்றமற்றதாய் காக்கிறார். அப்ப இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்தையும் அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம சரீரம் சொல்றது, சரீரத்தின் மூலமா நம்முடைய ஆத்துமா சொல்றது, இதை எல்லாவற்றையும் விட்டு தள்ளிட்டு, இல்ல அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். என்னுடைய சரீரத்தை உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு உகந்த சரீரமாய் என் சரீரத்தின் அவயவங்கள் அது மாறட்டும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்
அது பரிசுத்தமாக காக்கப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு அந்த சரீரத்துல இருந்து நம்ம முதலாவது பார்க்க போகிறோம். இந்த சரீரம், ஆத்துமா. இது எக்ஸ்டர்னலா நமக்கு தெரியக்கூடிய காரியம். இந்த சரீரம் அப்படிங்கிறது வெளிப்புற தோற்றம். இப்போ மனுஷன் அப்படிங்கிறது தனித்தனி ஏதோ ஒரு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் உதிரி பாகங்கள் போல இல்ல. தேவனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு 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 ஒருங்கிணைந்த ஒரு ஒரு டிசைன். ஒண்ணு வெளியரங்கமா இருக்கு. சரீரம் நமக்கு வெளியரங்கமா இருக்கு. மற்ற ஆத்துமா, ஆவி எல்லாம் உள்ளுக்குள்ள அந்தரங்கமாய் இருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். அப்போ சரீரம், இந்த பாடி எதனால உருவாயிருக்கு? மண்ணினால் உருவாகி இருக்கிறது. இந்த பாடி இது அழியக்கூடியதா அப்படின்னா அழியக்கூடியது. ஆனா இந்த பாடி ஒரு மிகச்சிறந்த ஒரு வெப்பன், பயங்கரமான ஒரு ஆயுதம். இந்த பாடிய நம்ம எந்த அளவுக்கு அவருக்குள்ள ஒப்பு கொடுத்து அது பரிசுத்தமாய் காக்கப்படுகிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு விடுதலையாய் நம்ம வாழ முடியும். இதெல்லாம் நான் போக 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 சொல்லும்போது சில காரியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த பாடி ரொம்ப முக்கியம். இந்த பாடி மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆயுதம். இந்த பாடி வழியா, இந்த ஐம்புலன்கள் வழியாகத்தான் சரீரம் என்ன செய்து உலகத்தை உணருது. இந்த சீன் ரெல்ம உணர்வதற்கு இந்த சென்சஸ் நமக்கு உதவி செய்து. சரீரத்துல இருக்கக்கூடிய நம்ம கண்ணால பார்க்கிறது, காதால கேட்கிறது, முகர்ந்து பார்க்கிறது, ஃபீல் பண்றது. இப்படி நம்ம இந்த உலகத்தை உணர்வதற்கு இந்த சரீரத்தில் இருக்கிற ஐம்புலன்கள் நமக்கு உதவி செய்து. நம்ம உள்ளத்துல இருக்கிறத நம்முடைய சரீரம் அத ஆக்ஷனா மாற்றுது. இப்போ ஒரு செய்திய நம்ம கேட்கிறோம். அந்த செய்தி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தினா நம்ம இருதயம் மிகவும் சந்தோஷப்படும். இல்ல ஏதோ ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய செய்தினா அந்த செய்தி நமக்கு பயத்தை கொடுக்கும். எமோஷன்ஸ்ல பல அந்த அன்ஸ்டேபிள் பொசிஷனுக்கு நம்ம ஹார்ட் வந்துரும். அப்போ இது எல்லாமே எது வழியா தான் வருது? இந்த சென்சஸ் வழியா. இந்த சரீரம் மூலமாகத்தான் இந்த ஆத்துமா சகலத்தையும் உள்வாங்குகிறது. இப்ப வசனம் சொல்லுது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, உங்கள் சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். சரீரம் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம். அது ஒருபோதும் நமக்கு எஜமானனாக இருக்க கூடாது. இந்த சரீரம் என்பது ஒரு ஆயுதம். இந்த சரீரம் நமக்கு எஜமானனா இருக்கக்கூடாது. இந்த சரீரம் நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த சரீரத்தின் வழியாக வருகிற இன்ஃபர்மேஷன்ஸ் இது நம்மை ஆளுகை செய்ய கூடாது. மற்ற மனிதர்களுடைய வார்த்தைகள் இல்ல உங்களுக்குள்ளேயே காலங்காலமாய் விதைக்கப்பட்ட பல எண்ணங்கள், பிறப்பிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்களின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிற எண்ணங்கள் இது உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இப்போ இந்த சரீரம் மிகப்பெரிய ஒரு வெப்பனா இருக்கு. நம்ம ஏற்கனவே பவுல குறிச்சு பவுல் சொல்றாரு, நான் மனதுல ஒண்ணு ஆசைப்படுறேன். ஆனா என்னால அதை செய்ய முடியல. என் சரீரத்துல வேறொரு பிரமாணம் செயல்படுகிறது. இந்த சரீரம் என்பதுல அங்க பல அந்த டிஎன்ஏ மூலமாய் பல காரியங்கள் மனுக்குலத்துக்குள்ள வந்துருச்சு. ஆதாம்ல இருந்து நம்முடைய முன்னோர்கள்ல இருந்து எல்லா சரீரத்துக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. நம்ம சில காரியங்கள்ல போராடுறோம். ஐயோ, இதை என்னால இந்த இந்த எண்ணத்தை என்னால விட முடியலையே
அப்படின்னு போராடுற இதெல்லாம் எங்க இருந்து வருது? சரீர பிரமாணத்துல. மனது நல்லதைதான் செய்யணும்னு நினைக்குது. ஆனா சரீரம் செய்ய விட மாட்டேங்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம மனதுதான் தப்பா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சரீரம் என்பது மிகவும் பவர்ஃபுல்லான வெப்பன். இந்த சரீரத்துல நம்ம ஆதாம்ல இருந்து நம்முடைய முன்னோர்கள்ல இருந்து வந்த எல்லா விதமான ஜீன், கோபம், எரிச்சல், பகை, வைராக்கியம், கசப்பு, இந்த சந்தோஷமா இருக்க முடியாத நிலை, சாந்த குணம் இல்லாத ஒரு நிலை, எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாம் இருக்கும்னா ஒண்ணு புரியணும். இந்த பாடியில ஒரு பிரமாணம் செயல்படுகிறது. அதனாலதான் அங்க பவுல் எழுதுறாரு, நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். இப்ப நம்முடைய சரீரத்தின் அவயவம் கூட அது நீதியை பெற்றிருக்கிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். இன்னைக்கு நம்முடைய பாவங்கள், நம்முடைய முன்னோர்கள் மூலமாய் நமக்கு வந்த எல்லா காரியங்களையும் அவருடைய சரீரத்துல சுமந்திருக்கிறார்னா, இன்றைக்கு என்னுடைய சரீரம் இந்த பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். டோட்டலா என் சரீரம் விடுதலையாயிருக்குது. என் சரீரத்தின் அவயவங்களை நான் அவருக்கு நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கிறேன். நீதியின் ஆயுதமா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் அதை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்ம சரீரங்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம், நம்ம மனதை குறிச்சு ரொம்ப தியானிக்கிறோம். ஆனா இந்த சரீரம் வழியாகத்தான் மனது இயக்கப்படுகிறது, ஆளுகை செய்யப்படுகிறது. இன்னைக்கு ஆவியில இருந்து செயல்பட முடியாதபடி சரீரத்துல இருந்தே நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்னா, இந்த சரீரத்தின் பிரமாணம், இந்த பிரமாணத்துல இருந்து நாம் விடுதலையாகி இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, ரோமர் 8ல பார்க்கிறோம், 1:2ல, மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. மாம்சம்னா என்ன? டோட்டலா இந்த பிளஷ் இல்ல, ஆவியின் படி நடக்கிறவர்கள். என்னுடைய சரீரம் இப்பொழுது நீதியின் ஆயுதம், இதுல பாவம் இல்ல அப்படின்னு உணரும் பொழுது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துவினுடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணம் இப்ப நம்ம சரீரத்துல நம்முடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படுகிறது. என்னை பாவம், மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்முடைய சரீரம் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமா, ஆவி, சரீரம் முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சரீரத்தின் அவயவங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனாலதான் நேற்று கூட ஒரு வார்த்தையை தியானித்தோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, இது எல்லாம் அவருக்குரியது. இன்னைக்கு நமக்குரியதுன்னு நினைக்கிறதுனாலதான் நம்ம கவலைப்படுறோம், பயப்படுறோம். சூழ்நிலை அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா. இப்போ ஒரு சம்பவத்தை சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரியும். ஆக்சுவலா இதை நான் இப்ப சொல்லணும்னு நினைக்கல. ஆனா ஆவியானவர் இந்த சம்பவத்தை சொல்லும்படி நினைப்பூட்டுகிறார். இந்த சரீரத்தை எந்த அளவுக்கு பவுல் ஆளுகை செய்ததை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். இப்போ பவுல் மிகப்பெரிய ஒரு சேதத்துக்குள்ள அவர் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10ஆம் வசனங்கள். 2 கொரிந்தியர் 1, 8 முதல் 10 நான் வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில்,
பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். இது பவுலுடைய வேதனையை மாத்திர சொல்லல, அந்த வேதனை எப்படி அந்த ரெசரக்ஷனோ அந்த ஃபெய்த் இன் காட்ஸ் ஜீசஸ் ரெசரக்ஷன், அவருடைய உயிர்த்தெழுதலை அவர் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறார் என்பதை இந்த வார்த்தை காண்பிக்கிறது. ஒரு சகிக்க முடியாத ஒரு பாரம் அங்க ஏற்படுது. ஒரு சாதாரண போராட்டம் அல்ல அது. மனுஷனுடைய சக்தியினால் அந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. இது ஒரு சாதாரணமா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்ல, ஒரு மரணத்தின் எதிர்பார்ப்பு. மரணம் கண்டிப்பா வரும் அப்படின்னு பவுல் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். சரீர பிரகாரமா அவருக்கு சூழ்நிலை கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா மரணம் வரும். இது ஒரு தப்பிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த சரீரம் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது, மரணம் வரும்னு நிச்சயித்திருந்தார்கள். ஆனால் இந்த செல்ஃப் டிபெண்டன்ஸ அங்க தேவன் உடைக்கிறத பார்க்கிறோம். முழுமையுமாய் அந்த செல்ஃப் டிபெண்டன்ஸ் உடையுது. ஒரு துளி பலன் நமக்கு, நம்ம ஏதாவது சாதிச்சிருவோம், செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம போராடுவோம். இப்போ பவுலுடைய சூழ்நிலை, அவங்க கூட இருந்த எல்லாருடைய சூழ்நிலையும் எப்படி இருந்ததுன்னா தப்பிக்க வழியே இல்லை. இப்போ அவர் ஒன்ன விசுவாசிக்கிறாரு. என்ன சொல்றாரு? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், எங்க சரீரம் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருச்சு, ஐம்புலன்கள் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு மரணம் வரும்னு நிச்சயித்துட்டு இருந்தோம். ஆனா இந்த சரீரம் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன், இந்த சரீரம் மூலமா எங்க ஆத்துமாவுக்குள்ள வர்ற இன்ஃபர்மேஷன் எதையும் நாங்க நம்பாதபடிக்கு மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக, நாங்க சாக போறோம், தப்பிக்க வழியே இல்ல. இப்போ இது எப்படி உதாரணம்னா, யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்த நிலை. யோனாவுக்கு தெரியாது யோனாக்கு நிலைமை என்ன ஆகும்னே. தானியேல் சிங்கக்கெபிக்குள்ள போடும் பொழுது இருந்த சூழ்நிலை, மரணம் வரும், ஆனா நாங்க அவர் மேல நம்பிக்கையா இருக்கோம். எங்க சரீரம் எல்லாத்தையும் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது, ஆனா இது மேலலாம் நாங்க நம்பிக்கையா இருக்க மாட்டோம். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல நாங்க நம்பிக்கையா இருப்போம். ஒரு அவர் இந்த நம்பிக்கை, அவருக்கு ஏற்பட்ட அந்த நம்பிக்கையோட அவர் நிக்கல. தேவன் என் வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்க வல்லவர். அவருடைய விசுவாசமே, நான் செத்தா கூட தேவன் என்னை உயிர்ப்பிப்பார். அதனாலதான் கல்லெறிஞ்சு செத்துட்டான்னு சொல்லி போட்டுட்டு போறாங்க. அவருக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அங்க அந்த கல்லெறிஞ்சு செத்துட்டான்னு சொல்லி போட்டு போன பிறகு சரீரம் முழுவதும் ரத்தம் தான். ஆனா அவருக்குள்ள இருந்த விசுவாசம், உயிர்ப்பிக்க கூடிய அந்த தேவனுடைய வல்லமை அவரை உயிர்ப்பித்து மறுபடியும் ஊருக்குள்ள போய் சகோதரரை அவர் திடப்படுத்தினான், தேற்றினான்னு சொல்லி அந்த வசனம் இருக்கும். ஏன்னா அவர் சரீரம் சொல்லுகிறத நம்பவே இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் சரீரம் சொல்றது, சரீரம் மூலமாய் ஆத்துமாவுக்கு வர்ற இன்ஃபர்மேஷனை பவுல் பல சூழ்நிலைகள்ல நம்பவே இல்லை. எல்லா சூழ்நிலைகளும் கிட்டத்தட்ட சொல்ல முடியும். அவரை சிறைச்சாலையில அடிச்சு போட்டப்போ கூட அந்த சரீரம் சொல்றது, சூழ்நிலை சொல்றத அவர் நம்பவே இல்லை. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அப்படின்னு நடு ராத்திரியில அவரை துதிக்கிறத பார்க்கிறோம். நடு ராத்திரியில அவங்க தேவனை துதிக்கிறதையும் புகழுகிறதையும் நாம் பார்க்கிறோம்.
இன்னைக்கு நம்ம இந்த சரீரம் சொல்லுகிறத கேட்கிறோமா? சரீரத்தின் மூலமாய் வருகிற இன்புட் இத அதிகமா தியானிக்கிறோமா? இந்த சரீரம் என்ன வேணாலும் நமக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்கட்டும். அது நிஜம் அல்ல. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் எனக்குள் இருக்கிறார். அவரோட நம்பிக்கை என்னன்னா, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை. நான் செத்தாலும் என்னைய எழுப்ப முடியும். இது சூழ்நிலையை சார்ந்த விசுவாசம் அல்ல, உயிர்த்தெழுதலின் விசுவாசம். தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் என்று அவர் மேல நம்பிக்கையா இருப்பது. இததான் குறிச்சு அந்த நம்ம 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் சில வசனங்கள நான் வாசிக்கிறேன். 8வது வசனத்துல இருந்து 2 தீமோத்தேயு 1, 8 முதல் வாசிக்கிறேன். 7ல இருந்தே வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும், அன்பும், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இப்போ எங்கெல்லாம் நம்மளுடைய ஆத்மாவுல டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா, இந்த சரீரம் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன நம்ம எடுக்கும் பொழுதுதான் நமக்கு பலவீனமான ஆவி, நமக்கு அன்பில்லாத ஒரு ஆவி, தெளிந்த புத்தி இல்லாத ஒரு ஆவி, பயமுள்ள ஒரு ஆவி. இதெல்லாம் எங்கிருந்து வருது? சரீரம் கொடுக்கக்கூடிய சரீரத்தின் வழியாக ஐம்புலன்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமா இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் நமக்குள்ள நேரிடுகிறது. ஆனா அவர் நமக்கு கொடுக்கிற ஆவி என்னவா? பலமும், அன்பும், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. இன்னைக்கு நம்ம மைண்ட்ல நெறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்குன்னா, அது அவரிடத்திலிருந்து வரல. நீங்க கேட்கிறது, நீங்க பார்க்கிறது, நீங்க ஃபீல் பண்றது, இதிலிருந்து உங்களுக்கு ஏற்படுகிற உணர்வு. உணர்வு. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம். 9வது வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இத நல்லா புரியணும். நம்ம செய்த கிரியைகளினால் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. தம்முடைய தீர்மானத்தின்படி அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. ஆதி காலம் முதல், ஆதி காலம்னா பிஃபோர் டைம் பிகன், உலகமே உண்டாக்கப்படுவதற்கு முன்னதாகவே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி. நம்ம என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இது எங்க நடந்தது? உலகமே தோன்றுவதற்கு முன்னதாகவே அவருடைய கிருபை நம்மேல் இருந்தபடியினால் நடந்த செயல். தம்முடைய தீர்மானத்தின்படி நம்ம செய்த எந்த நன்மையான காரியங்கள், நம்ம செய்யற உபவாசம், நம்ம செய்யற ஜபங்கள் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருடைய தீர்மானத்தின்படி அவர் அவர் நம்மேல் வைத்திருந்த கிருபையினாலே ஆதி காலம் முதலே நமக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள கிருபை அளிக்கப்பட்டிருந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள வந்த பிறகு, இப்போ கிறிஸ்து உலகத்துக்கு வந்த பிறகு அந்த கிருபை, அவரை விசுவாசிச்ச பிறகு கிருபை இல்ல. நம்ம பிறப்பதற்கு முன்னதாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே நம்ம அவருக்குள்ள எல்லாரும் இருந்தோம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பவே அந்த கிருபை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்மை ரட்சித்து, அந்த கிருபையினால நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அந்த கிருபை ஆதி காலம் முதல் இருக்குது. ஆனா அவர் பிரசன்னமானதினாலே அந்த கிருபை என்ன செய்ததாம்? வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். எதை வெளியரங்கமாக்குறார்? மரணத்தை பரிகரித்தார். Who has abolished death. மரணத்தை என்ன செஞ்சிட்டாரா? அழித்து விட்டார். எபிரேயர் 2ல பார்க்கிறோம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழித்து, மரணத்தை அழித்து ஜீவனையும் அழியாமையையும்
சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இதற்காகவே அவர் எதுக்கு நியமிக்கப்பட்டாராம்? பிரசங்கியாக, அப்போஸ்தலனாக, புறஜாதியாருக்கு போதகனாக நியமிக்கப்பட்டேன். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். எங்களுக்கு மரணமே வந்தா கூட எங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுடையவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக எங்க சுய பலன்ல இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது. மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். வசனம் அடுத்ததா நம்ம பார்க்கிறோம். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். நம்ம ரோமர் 6:13 பார்த்தோம். நம்முடைய சரீரத்தை நீதியின் ஆயுதங்களாக அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்ப சரீரத்தை அவர்கிட்ட நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுத்துட்டோம்னா, அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். நம்மை என்ன செய்ய முடியாது? மரணம் ஆளுகை செய்கிற இடத்துல தேவன் வைக்கவில்லை. ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். மரணம் இனி நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படி ஆனார். பால் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு. இந்த மரண பயம் என்பது நமக்கு தேவையில்லாத ஒன்று. எவ்வளவு நாள் இந்த பூமியில நம்ம வாழ விரும்புகிறோம். அவர் சொன்னது போல, நான் தேகத்தை விட்டு பிரிய எனக்கு ஆசை இருக்கு. ஆனாலும் இந்த தேகத்துல குடியிருப்பது உங்களுக்கு நலமா இருக்கிறபடியினால் இந்த தேகத்துல நான் குடியிருக்கிறேன். தேகத்தை விட்டு பிரியறதும் தேகத்துல இருக்கிறதும் அவங்க கண்ட்ரோலா இருக்கு. எப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை பிதாவினிடத்துல ஒப்பு கொடுத்தாரோ அப்பதான் அவர் ஆவி பிரிகிறத பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். சமீபத்துல ஒரு ஒரு சிஸ்டர் ஒரு 2 மாசம் இருக்கும். அவங்க ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரி. அவங்க சொல்றாங்க சில விஷயங்கள், நம்ம வேதத்தின் மூலம் கற்றுக்கொண்டிருக்கிற விஷயங்கள அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சிஸ்டர்? அதாவது நம்முடைய ஜீவன் நம்ம விரும்பாம அது நம்மள விட்டு போகாது. அவங்க வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் படிச்சிருக்கிற ஒரு டாக்டர் அவங்க. அதுக்கு பேர் எனக்கு மறந்துருச்சு. டக்குன்னு ஞாபகம் வரல. அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு அதுல சொல்லிக் குடுப்பாங்களாம். நம்ம ஜீவன் நம்ம விரும்பாம நம்மள விட்டு போகாது. அவங்க ஒப்பு கொடுத்தாதான் போகும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு கற்றுக் குடுக்குறாங்கன்னு. ஆனா இன்னைக்கு நமக்கு அது புரிய மாட்டேங்குது. கிறிஸ்துவ நம்புறோம், கிறிஸ்துவ ஏற்றிருக்கிறோம்னு சொல்றோம். நம்ம எந்த நாள் வரைக்கும் வசனம் சங்கீதம் 90 பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. நீடித்த நாட்களினால் நான் உங்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பேன். நம்ம திருப்தியாகிற வரைக்கும் அவர் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுக்கிற தேவன். இங்க வசனம் சொல்லுது, ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இது முழுவதுமா நம்ம எப்பவுமே உயிரோட இருக்கிற காரியத்தை குறித்து நான் சொல்லல. மரண பயம் என்பது நமக்கு தேவையில்லாத ஒன்று. பவுலுக்கு அங்க மரணம் வரும்னு நிச்சயிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் மரணத்துக்கு சாதகமா இருக்குது. ஆனா அவர் நம்பிக்கை யார் மேல இருக்குது? மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல நம்பிக்கையாய் அவர் இருந்ததை பார்க்கிறோம். எல்லாத்தையும் அவர் தீர்மானம் பண்றாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு முடிஞ்சு போச்சு என் டைம் அப்படின்னு எல்லாத்தையும் அவர் அங்க என்ன செய்றாரு? என்னோட வேலை, நான் வந்த நோக்கம், என்னை தேவன் அனுப்பின நோக்கம்,
அதுக்கப்புறம் ஒப்பு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் நீங்க அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் பாருங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடூர மரணம் தான். ஆனா, அவங்க ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவங்கள தொட யாருக்கும் அனுமதி இல்ல. பேதுருவ சிறைச்சாலையில அடைச்சு போட்டிருக்காங்க. அடுத்த நாள் சிரச்சேதம்ங்கிற நிலையில கூட பேதுரு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா, என் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தவர். அவரை அறியாமல் என் தலையில இருக்கிற ஒரு முடிய கூட யாரும் தொட முடியாது. அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. விசுவாசம் இருந்தது. அதனால தான் யோவான் எழுதுறாரு, பேதுரு எழுதுறாரு. ஆ நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவங்க அத நேர்ல பார்த்தா உயிர்த்தெழுந்த இயேசுவை நேரில் பார்த்தவர்கள். அவர் மரணத்தை வென்றிருக்கிறார் என்றால், அந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார்னா, மரணத்தை வென்றவர் எனக்குள்ளே இருக்கிறார்னா, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. இதுதான் பவுலுடைய விசுவாசமா இருந்தது. ஏன் எங்க எங்க சூழ்நிலை எல்லாம் எதிரா தான் இருக்கு. நாங்க ஒரு தீர்மானத்துக்கு இந்த சூழ்நிலை எங்கள ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வருது. ஆனா, அது மேல நாங்க நம்பிக்கையா இராமல், அதுக்கு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. அப்போ மரணம் தோற்கடிக்கப்பட்ட ஒரு எதிரி. அது டெம்பரரியா இருந்தா கூட அது நம்ம மேல அதற்கு அதிகாரம் இல்லை. சிலுவையில இயேசு மரணத்துக்குள்ள முழுமையா இறங்குறார். ஸ்பிரிச்சுவல் டெத், பிசிக்கல் டெத் எல்லாத்தையும் அவர் அனுபவிக்கிறாரு. அந்த பாவத்தினுடைய விளைவான மரணத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல் அதுதான் பெரிய டர்னிங் பாயிண்ட். மரண உபாதிகளின் கட்டுகளை அவர் அவிழ்த்து வாசிக்கிற அந்த வசனத்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவர் மரணத்தை வென்று வெளியே வந்தாரு. அவரை மரணம் கட்டி வைக்க முடியல. அப்போ இதுல என்ன உண்மை அப்படின்னா, அவருடைய ஜீவனை விட மரணம் வலிமையானது அல்ல. இன்னைக்கு தேவ ரகமான ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு அதுதான் நம்முடைய சரீரத்தில் செயல்படுகிறது. அந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இதை எந்த அளவுக்கு நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ, நம்ம மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாம் இத விசுவாசிக்க ஆரம்பிக்குதோ, நம்ம எல்லா பகுதிகள்ல இருந்தும் நாம் விடுதலை ஆவோம். உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு 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 சாதாரணமான காரியம் இல்ல. அது நிரூபிக்கப்பட்ட உண்மை, சத்தியம். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அத்தன பேருக்கு தரிசனம் ஆறாரு. இயேசு ஏற்கனவே மரணத்தை வென்று விட்டார்னா, அவருடைய சந்ததிகளாய் நாம் இருக்கிறோம்னா, நாமும் மரணத்தை வென்றவர்கள். மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. அவருடைய மரணத்தினாலே அந்த மரண பிசாசை அவர் அழித்திருக்கிறார் என்றால், இனி இந்த மரணம் ஆளுகை செய்ய முடியாது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறார்னா, இந்த எண்ணங்கள், இந்த ஆவியில நமக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆவியில இருந்து நம்ம சிந்திக்கிறோமா? இல்ல உலகம் வெளியில இருந்து கொடுக்கிற காரியங்கள நம்ம சிந்திக்கிறோமா? இப்ப மறுரூபமாக வேண்டியது நம்முடைய மனது. இந்த சரீரத்த குறிச்சு இன்னும் இருக்கு சில காரியங்கள். ஆனா, இந்த காரியத்தின் வழியா, இந்த உதாரணத்தின் வழியாக நம்ம எப்படி தன்னுடைய சரீரம் சொல்ற இன்ஃபர்மேஷன் அவர் மேற்கொண்டு ஜெயித்தார். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. மரணத்தையே அவர் தோற்கடிச்சிட்டாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மரணம் பயங்கர பவர்ஃபுல்.
மரணத்தையே அவர் தோற்கடிச்சிட்டாருன்னா, நம்ம சந்திக்கிற எந்த பிரச்சனையும் அவருக்கு பெரிதல்ல. அவர் பவுல் சிறையில இருந்த போதும், மரணத்தின் வாசல்ல நின்ற போதும் ஏன் கலங்கல? மிகப்பெரிய எதிரியான மரணமே அவருக்கு முன்னாடி தோற்கடிக்கப்பட்டுருச்சுன்னா, மத்த எல்லாமே அதுக்கு சின்னது. அந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப சிறிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருந்தார். மரணத்தையே வென்றவர் நம்மோட கூட இருக்கிறார்னா, அவரால செய்ய முடியாத காரியம்னு என்ன இருக்குது? நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை எதிர்கொண்டாலும் அது இறுதி அல்ல. மரணத்தின் அதிகாரத்தை உடைத்த தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். மரணத்தை வென்ற அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு நம்ம நன்றி சொல்ல நம்ம பெரிய விடுதலைகளை நாம் அனுபவிப்போம். இன்னைக்கு எதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்? சமாதானத்தின் தேவன். இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிறாரா? சமாதானத்தின் தேவன் சாத்தான கால்களின் கீழ நசுக்கி போடுகிறாராம். சமாதானத்தின் தேவன் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்த பரிசுத்தமாக்குகிறாராம். இந்த சமாதானத்தின் தேவன் எப்ப நம்ம கூட இருக்கிறாருங்கிறத தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது அறிந்து கொள்ளுகிறோம். அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு? அவர் என்ன வாக்குத்தத்தங்கள நமக்கு கொடுத்திருக்கிறாரு? எது உண்மை? அத மாத்திரம் தான் நான் நம்புவேன். அவர் மரணத்தை பரிகரித்திருக்கிறார். He has abolished death. சூழ்நிலை, காற்று, புயல் எல்லாம் அவ்வளவுதான். அந்த படகு அந்த அவங்க போகிற அந்த கப்பல் பிரயாணத்துல அவங்க முடிஞ்சோன்னு தான் நெனச்சாங்க. ஆனா, பவுலுக்கு ஒரு நம்பிக்கை. மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன். நாங்க மரிச்சே போனாலும் எங்கள உயிரோடு எழுப்புகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களுக்குள் இருக்கிறார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும், விசுவாசமும் தேவன் மேல் இருந்தது. உலகத்திலே மிகப்பெரிய கடினமான காரியம் அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்ம ஃபீல் பண்றது மரணத்தை வெல்லுவதுதான். அந்த தேவன் மரணத்தையே வென்றிருக்கிறார் என்றால், அந்த மரணத்தையே வென்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால், நமக்குள் இருக்கிறார் என்றால், இன்றைக்கு எந்த காரியம் நம்மை விழச் செய்ய முடியும்? எந்த காரியம் நம்மள சோர்ந்து போக பண்ண முடியும்? என்னோடு கூட இருக்கிறவர், மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகிறவர். அதனாலதான் ரோமர் 8ல பார்க்கிறோம். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நம்மில் வாசமா இருக்கிறபடியினாலே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறதாம். அந்த ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டா அதை நீங்க உள்வாங்கணும். உங்க இருதயத்துல ஆழமா அந்த வார்த்தைகளை பதிக்கணும். நமக்கு நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? இன்னும் நம்ம இது புரியாம அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க செய்வன பண்ணிட்டாங்க, இவங்க மை வச்சுட்டாங்க, இவங்க இதை செஞ்சுட்டாங்க. யாரு நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? மரித்தோரை எழுப்பினவர், மரணத்தை வென்றவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் உடையவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவரே ஜீவனா இருக்கிறார். அந்த ஜீவன் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். இதெல்லாம் புரியாம உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நேரிடுகிறது போல எனக்கு நேரிடும்னு நம்ம நினைச்சு, சிந்திச்சு, கவலைப்பட்டு, பயந்து அங்கதான் சாத்தான் வேலை செய்றான். மனுஷனை போல சிந்திச்சோம்னா நிச்சயம் அது நடக்கும். நாம் யார்? தேவர்கள் என்று நான் உங்களை சொல்லி இருக்க, நீங்க மனுஷரை போல செத்து லோக பிரபுக்கள்ல ஒருத்தனை போல விழுந்து போறீங்களே. நாம் மனிதர்கள் அல்ல. நாம் அவருடைய சந்ததியா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் பார்க்கிற விஷயம் இது எதுவும் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னைக்கு அவருக்குள்ள இருக்கிறோம்னா அவர்தான் நமக்கு சோர்ஸ். அவர்தான் நமக்கு ப்ரொவிஷன். எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் நமக்கு
வருது. ஏன்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு அவர் நமக்கு ராஜாவா இருக்கிறார். வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அவர் தெளிக்கப்படும் இரத்தத்துக்குள்ள வந்து சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு இதெல்லாம் உணர தான் உங்க மனதில இருக்கக்கூடிய பயங்களும், கலக்கங்களும், சோர்வுகளும் விலகும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயம் இருக்கு, குழப்பம் இருக்கு அப்படின்னால இது தேவனிடத்துல இருந்து வரல. தேவன நம்ம ஜெபிக்க போகும் பொழுதே விசுவாசம் இல்ல. ஜெபிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகும் அவர்ட்ட சொல்லிட்டோங்கிற சந்தோஷம் இல்ல. இப்படி இருக்கும் பொழுது நம்ம இருதயத்துல சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. இந்த சமாதானத்த நம்ம எப்ப அனுபவிக்கிறோமோ, நம்முடைய சரீரம் வரைக்கும் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த சரீரத்தை தொட எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்ல. அதனால தான் நீதியின் ஆயுதங்களாக அவரிடத்துல ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. இத நம்ம அவர்ட்ட ஒப்புக்கொடுத்துட்டோம்னா, அதை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள, அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம சரீரத்த நம்ம காக்க வேண்டியது அவசியம் இல்ல. அவர் பாதுகாக்கிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் யார்ன்னு எனக்கு தெரியும். நான் எதெல்லாம் அவர்ட்ட ஒப்புக் கொடுக்கிறேனோ, அவர் அதை காத்துக்கொள்ள வல்லவர். முழுவதுமாய் அவர அறிந்து உணர்ந்திருந்தவர் சொல்லுகிற காரியம். இன்னைக்கு நம்ம அவரை எப்படி அறிந்து உணர்ந்திருக்கிறோம்? சின்ன 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 காரியங்களுக்கு கூட நம்மள சோர்ந்து போக பண்ணுதா? மனுஷருடைய வார்த்தைகள், எண்ணங்கள் எல்லாத்தையும் அவர்ட்ட குடுத்துட்டு, எல்லாவற்றிற்கும் பிரதானம் அவர்தான். அவர்ட்ட குடுத்துட்டு நம்ம நிம்மதியா இருக்கணும். சமாதானமா இருக்கும் பொழுது, இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம சரீரம் வரைக்கும் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ சரீரம் என்பது மண்ணினால் ஆனது, அழியக்கூடியது. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி இந்த சரீரத்தை உயிரோடு வைத்திருக்கிறது. இதெல்லாம் இன்னும் ஆழமாய் நாளைக்கு நம்ம தியானிக்கலாம். ஆவி இப்ப முதல்ல சரீரம், அடுத்து ஆத்துமா, அடுத்து ஆவி. அந்த ஆவிய குறிச்சு பார்க்கும் பொழுதெல்லாம், ஒரு நிச்சயமாய் நம்ம ஒரு ஒரு வேற ரெல்ம்க்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த சரீரத்தையே கர்த்தர் நம்ம சரீரத்த ஒரு பொருட்டா பார்க்கிறதில்ல. இந்த சரீரத்த கூட அவர் பிரதானமாய் பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம சரீரம் வரைக்கும் அவர் நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார் என்பதை நம்ம எப்போ உணர்றோமோ, வெளிச்சத்தை நம்ம கண்ணு பிரகாசமா இருந்தா சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குமா. இப்ப சரீரம் வெளிச்சமாயிருச்சுன்னா சரீரத்தை எந்த இருள் ஆளுகை செய்ய முடியும்? எந்த வியாதி, பலவீனம், சோர்வு நம்மை ஆளுகை செய்ய முடியும்? இப்ப மனக்கண்கள் தான் பிரகாசம் அடையணும். சத்தியத்திற்கு ஏற்றபடி மனக்கண்கள் பிரகாசம் அடையும் பொழுது சரீரம் பாதுகாக்கப்படும். நம்ம எவ்வளவு நாள் நம்ம இந்த உலகத்துல நம்ம கர்த்தருக்காக செயல்படுகிற நாட்கள் வரைக்கும் இருக்கணுமோ, அதுவரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நம்ம அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தும் குற்றமற்றதா இருக்கும்படி அவர் காக்கிறார். அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். இதனை இன்றைக்கு உணர்ந்தவர்களாய் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிக்கலாம். நீங்க மனதுல இருந்து இன்னைக்கு உங்க இருதயத்துல இருக்கிற கவலை என்ன? பயம் என்ன? சோர்வு என்ன? உங்களுக்கு தகப்பனாய் மரணத்தை வென்ற தேவன் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். மரணத்தையே ஜெயித்து அவர் எழும்பிட்டாருன்னா,
உங்க பிரச்சனை அவருக்கு சாதாரணமான விஷயம். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை பெருசா தெரியுதுன்னா, இன்னமும் அவரை உணரவில்லை. அப்பா, மரணத்தை வென்றவர். நீர் எனக்கு தகப்பனாக இருக்கிறீர். இன்னைக்கு என் இருதயத்துல இருக்கக்கூடிய எல்லா கலக்கம், சோர்வு, பயம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். அவர் கரத்துல நீங்க கொடுக்கிறத நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. இதுதான் நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஜெபம்ங்கிற பேர்ல அப்படியே எல்லாத்தையும் ஒளறி கொட்டிட்டு வந்துடுறோம்னு. இல்ல. ஒண்ணொண்ணையும் ஃபீல் பண்ணி நீங்க செய்யணும். அதுதான் உறவு. உண்மையா அத பார்க்கணும். நான் தேவனிடத்துல சொல்றேன்னா, அதெல்லாம் அவர் கரத்துக்கு போயிருக்குது. அவர் அத செய்வார். அப்படின்னு அத உணரணும். அப்பா, இந்த காரியம் எல்லாம் என்னைய டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த காரியம் என்ன பயங்கரமா பயமுறுத்துது. இந்த காரியம் என்னைய கலங்கடிச்சிட்டு இருக்கு. என்ன குறித்து, என் குடும்பத்துல இருக்கிற நபர்கள குறித்து, நான் வேலை செய்கிற இடங்கள்ல நான் சந்திக்கிற பிரச்சனைகள குறித்து, இது எல்லாத்தையும் மரணத்தை வென்ற தேவனாயிருக்கிற உம்மிடத்துல, சர்வ வல்லவராயிருக்கிற உம்மிடத்துல, உங்க கரத்துல நான் இது எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்காக எல்லாவற்றையும் நீர் அவைகளை நன்மைகளாக மாற்றுகிறீர் என்று நான் நன்றி சொல்றேன்ப்பா. நன்மைகளாக நீர் மாற்றுகிறீர் அப்பா. இனி எதுவும் ஏன் வேலை இல்ல. நான் யாருகிட்டயும் எதையும் பேசி புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எல்லாவற்றையும் குறித்து, எல்லாரையும் குறித்து உங்களுக்கு இருக்கிற பாரத்த, மரணத்தை வென்றவரிடத்துல கொடுங்க. அவர் என்னென்ன இடத்துல செயல்படணுமோ, அவர் உங்களுக்காக செயல்படுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கும் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்களாம். இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள் பெருசு இல்ல. சூழ்நிலை என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனா நம்ம நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? மரித்தவைகளை கூட உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது என்றால், இன்றைக்கு உங்க சூழ்நிலைகள்ல எதெல்லாம் மரிச்சு போய் கிடக்குதோ, எந்த உறவுகள், எந்த சரீரத்தின் அவயவங்கள், என்னென்ன காரியம்லாம் மரிச்சு போய் இருக்குதோ, அதெல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை இந்த நாளிலே உங்க வாழ்க்கைக்குள்ள அது கடந்து வருகிறது. ரீபாலா ஹாஷெல பிரீக்க தூக்கரபா. எதுலலாம் நீங்க அந்த மரித்ததை போல இதெல்லாம் டெட் சிச்சுவேஷனா இருக்கு. மரிச்சு போய் கிடக்கு. இதை யாரால் உயிர்ப்பிக்க முடியும்? எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருகிறார். மரித்தவைகளை உயிரோடு எழுப்பின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, எல்லாம் அங்க ரெஸ்டோர் ஆகுறத நீங்க பாருங்க. உங்க சூழ்நிலைகள்ல, அந்த உறவுகள்ல, உங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள்ல எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன்க்குள்ள கடந்து வருகிறது. அந்த தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். எப்பொழுதும் உங்க கூட தான் இருக்கிறாரு. அவர பிரதானமா பாருங்க. உங்களுடைய சரீரம் மூலமா நீங்க எடுக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அது இல்ல. அது நிஜம் அல்ல. அது மாயை. அப்பா கிட்ட குடுத்துட்டு, நீங்க இளைப்பாறுதல்ல இருங்க. இந்த சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் அவர் பரிசுத்தமாக்கி உங்களை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கி இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் மேல நம்ம நம்பிக்கையா இருக்க நம்ம ஆத்துமாவுக்கு கற்றுக் கொடுப்போம். என் ஆத்துமாவே நீ தேவனே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரால வரும். ஆத்துமாவுக்கு தாவீது பழைய உடன்படிக்கையில இருந்த தாவீது ஆத்துமாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்களும் கற்றுக் கொடுங்க உங்க ஆத்துமாவுக்கு. எதை உள்ள எடுக்கணும், எடுக்க கூடாது.
ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு தந்திருக்கிறார். மரித்தவைகளை உயிரோடு எழுப்பின தேவன், உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்த தேவன், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் பெரிய சேனையாய் காலூன்றி நிற்கச் செய்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியவான்களாய் நாம் இருக்கிறோம். அவரை ரியலா பாருங்க. அவர் மரித்து அவர் கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பினத அத ரியலா பாருங்க. இந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அவருக்குள் நாம் இருக்கிறோம் என்றால் எது நம்மை ஆளுகை செய்ய முடியும்? நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியும்? யாரும் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க சுயாதீனமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்மை எல்லா பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துல இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறது. அந்த லா இனி நம்ம சரீரத்துல செயல்பட முடியாது. ஜீவனின் ஆவியின் பிரமாணம் தான் நமக்குள்ள செயல்படுகிறது அப்படிங்கிறத உணர உணர ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல அவர் தந்து கொண்டே இருக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. நாங்க யாரிடத்துல போக முடியும்ப்பா? நீங்க மாத்திரம்தான் எங்களை உயிர்ப்பிக்க முடியும். எந்த நம்பிக்கை அற்று போனாலும் மரித்தோரை உயிர்த்தெழச் செய்கிற எங்கள் தேவன் மேல நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம்ப்பா. நாங்க உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறோம். நீங்க எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறீங்கப்பா. எங்க பிரச்சனைகள், காரியங்கள் எல்லாத்தையும் உங்கள்ட்ட கொடுத்துட்டோம். சகலத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர், வல்லமை உள்ளவர், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். உம்முடைய கரங்களில எங்களுடைய எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்தும். வந்த ஒவ்வொருவரையும் மனதார பிளஸ் பண்ற விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பலன் தருவதாக, 100 மடங்கு பலன் தருவதாக. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.